सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। கர்மநாமதேய விசாரத்துல கடைசி நிமித்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல நேத்திக்கு நாம கடைசி ஒரு விஷயத்த பார்த்தோம். அதாவது உத்தேசகதமா இருக்கக்கூடியது, உத்தேசத்துல இருக்கக்கூடிய விசேஷணம் அவிவக்ஷிதம், விதேயத்துல இருக்கக்கூடிய விசேஷணம் விவக்ஷிதம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த ஒரு நியமத்தை வச்சுண்டு ஒரு கேள்வி வரப்போறது. அந்த கேள்வியானது பூர்வபக்ஷத்திலிருந்து கேட்க போறா. இந்த மீமாம்சா சாஸ்திரத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நிரூபணம் பண்றதுக்கு ஒரு விசேஷமான ஒரு பிரகாரத்தை வழியை பின்பற்றுவா. எப்படின்னு கேட்டா அதிகரண ஸ்வரூபம்னு சொல்லுவா. ஒரு அதிகரணம் அப்படின்னு சொன்னா அதுல சம்சயத்துக்கு உரியதான ஒரு வாக்கியத்தை எடுத்துண்டு ஒரு விஷயத்தை எடுத்துண்டு அதுல இதுதான் இதுவா அல்லது இதுவா அப்படின்னு ரெண்டு பட்சத்தை காண்பிச்சு அதுல எதெல்லாம் கேள்வியா கேட்க முடியுமோ அது எல்லாத்தையும் கேள்வியா பூர்வ பட்சத்துல கேட்டுட்டு அதற்கு எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு சித்தாந்தத்தை சொல்லி கொடுப்பா. இது ஒரு நியாயாலயத்துல நடக்கிறது இல்லையா? எதெல்லாம் முதல்ல தப்பு இதெல்லாம் கேள்வியா வருமோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில சித்தாந்தத்தை சொல்லி கொடுப்பா. அத போல இங்கேயும் என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டா முதல்ல கேள்வி எல்லாம் கேட்க போறா. அந்த கேள்விக்கு கடைசியில கேள்வியில என்னென்னலாம் ஒரு யுக்திகள் சொல்லப்பட்டதோ அந்த யுக்திகள் எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டு நீங்க சொன்னது தப்பு, இங்கே இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லி கொடுக்க போறா. இப்போ முதல்ல கேள்வி ஆரம்பிக்க போறது. அந்த கேள்வியானது எதை வச்சுன்னு கேட்க போறா அப்படின்னு கேட்டா நாம இவ்வளவு நேரம் பார்த்ததான உத்தேசகத விசேஷணம் அவிவக்ஷிதம், விதேயகத விசேஷணம் விவக்ஷிதம்னு வச்சுட்டோம் இல்லையா, அதை வச்சுன்னு கேட்க போறா. முதல்ல கேள்வி. அத யதா பசுனா யஜேத இத்யத்ர மானாந்தர பிராப்த யாகம் உத்திஷ்ய ததங்கதயா பசுனா இத்யேகபதோபாத்தானாம் பசுத்ரவ்ய தத்கத லிங்க சங்க்யானாம் த்ரயாணாம் வாக்கியபேதம் வினைவ விதிஹி அங்கீகிருதः தத்வத் அத்ராபி ஏகபதோபாத்த சித்ரத்வ ஸ்திரீத்வ விசேஷித பசுத்ரவ்யகாரகஸ்ய விதானாத் ந வாக்கியபேதः. என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டா, நாம இந்த சித்ரையா யஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இடத்துல சித்தாந்த பட்சத்தை பார்த்தோம். அதோடு கூடவே இன்னொரு ஒரு பட்சத்தையும் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, அக்னிஷோமியம் பசு ஆலபேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்றதான பசுவை உத்தேசிச்சு சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் இந்த இரண்டும் விதிக்கப்படுறதாக சொல்லலாமே அப்படின்னு ஒரு பட்சத்துல கேள்வி கேட்டா,
அப்படி சொல்ல முடியாது. பிராப்த உத்தேசேன அநேக விதானே வாக்கிய பேதான்னு பதில் சொல்லிட்டோம். இப்போ பூர்வபக்ஷி மேற்கொண்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்தை காண்பிச்சு அந்த இடத்துல நீங்களே பிராப்தமான ஒரு பதார்த்தத்தை உத்தேசிச்சு அநேக விதானத்தை, அதாவது ஒன்றுத்துக்கும் மேற்பட்டதை விதிப்பதாக நீங்களே சித்தாந்தம் சொல்ல நீங்களே ஒத்துருக்கேள், அத போல இங்கேயும் சொல்லலாமே அப்படின்னு கேள்வி கேட்க போறான். அந்த இடம் என்னது அப்படின்னு கேட்டா, பசுனா யஜேதா அப்படின்னு அந்த வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பசு யாகா ஒண்ணு விதிக்கப்பட்டிருக்கு. அந்த பசு யாகத்துல இருக்கக்கூடியதான பசுவை உத்தேசிச்சு இந்த வாக்கியத்தினால, பசுனா யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால, இன்னும் சொல்ல போனா முன்னாடி ஒரு பசு யாகா கிடைச்சிருக்கு. அந்த யாகத்தை உத்தேசிச்சு இந்த வாக்கியத்துல திரவியம் விதிக்கப்படுறதுன்னு வச்சுக்கணும். எப்படி அக்னிஹோத்தம் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தினால கர்மாவானது கிடைச்சது, அதை உத்தேசிச்சு தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால திரவியம் விதிக்கப்பட்டதோ, அத போல இங்கேயும் பசு யாகா, பசுவை திரவியமாக கொண்ட யாகா முன்னாடி கிடைச்சிருத்து. அந்த யாகத்தை உத்தேசிச்சு இந்த வாக்கியத்தினால, பசுனா யஜேத அப்படிங்கிற வாக்கியத்தினால திரவியமானது விதிக்கப்படுறது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலை. இதுல பசுனா அப்படின்னு திருத்தீயாந்தம் பதம் இருக்கே, இது திரவியத்தை சொல்றது, தத்தனா மாதிரி. அப்போ இது உத்தேசகதமா இல்ல விதேயமா உத்தேசமா இது அப்படின்னு கேட்டா விதேயமா இருக்கு. பசுனா அப்படிங்கிற பதம் விதேயத்தை சொல்லுகின்ற பதமா இருக்கு. இதுல என்னென்னலாம் தெரிகிறது? பிராதிபதிகத்தினால பசு தெரிகிறது, திருத்தீயா விபக்தினால ஏகத்துவம் தெரிகிறது, பும்ஸ்துவம் தெரிகிறது, புல்லிங்கத்துவம் அது தெரிகிறது, அதே மாதிரி கரணத்துவம் தெரிகிறது. இப்படி இத்தனை பதார்த்தங்கள் தெரிகிறது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டா, இந்த பசு விதிக்கப்படுறதுன்னு சொன்னோமே, அந்த பசு எப்பேற்பட்ட பசுவா இருக்குன்னு கேட்டா, பும்ஸ்துவத்துடன் கூடிய, அதே மாதிரி ஏகத்துவங்கிற சங்கியாவுடன் கூடிய பசுவானது சாதனமாக கரணமாக இங்கு விதிக்கப்படுகிறது அப்படின்னு சித்தாந்தம் பண்ணி கொடுத்திருக்கா வேற ஒரு இடத்துல. இப்போ பூர்வபக்ஷி என்ன கேள்வி கேட்கிறான், ஏற்கனவே கிடைச்ச யாகத்தை உத்தேசிச்சு இந்த வாக்கியத்தினால, பசுனா யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால ஏகத்துவ விசிஷ்ட பும்ஸ்துவ விசிஷ்ட பசுஹு திரவியமானது சாதனமாக விதிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்களே ஒத்துருக்கேலே. அப்படி இந்த இடத்துல நீங்க ஒத்துக்கிறதா இருந்தால், இதை போலவே நீங்க நம்ம இப்போ விசாரி பண்ணிட்டு இருக்கக்கூடியதான சித்திரையாயஜேத பசுகாமகா அப்படிங்கிற இடத்துலயும் கூட ஏற்கனவே கிடைச்ச பசுவை உத்தேசிச்சு, அதாவது பசு யாகத்தை உத்தேசிச்சு சித்திரத்துவ ஸ்திரீத்துவம் இந்த இரண்டுடன் கூடிய பசுவானது விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாமே தாராளமாக அப்படின்னு கேள்வி கேட்கிறான். யதா பசுனா யஜேதா இத்தியத்ர, பசுனா யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தை விசாரிக்கும் பொழுது அந்த சமயத்துல அந்த வாக்கியத்துல மானாந்தர பிராப்த யாகம் உத்திஷ்ய, வேற ஒரு பிரமாணத்தினால கிடைக்க பெற்றதான யாகத்தை உத்தேசிச்சு தத் அங்கதயா பசு யாகத்தினுடைய அங்கமாக பசுனா அப்படிங்கிற ஒரே பதத்தினால கிடைக்க பெற்ற பசுனா இது ஏகபத உபாத்தானாம், ஒரு பதத்தினால கிடைக்க பெற்ற எவைகள் அப்படின்னு கேட்டா பசு திரவிய, பசுங்கிற ஒரு திரவியம், தத்கத அதில் இருக்கக்கூடிய லிங்க பும்ஸ்துவம், சங்கியானாம் ஷஷ்டி பகுவச்சனம். அப்போ இத்தேக பதோபாத்தானாம் அப்படிங்கிறதுல ஒரு பதத்தினால கிடைக்க பெற்றதான எவைகளை பசு திரவியம், அதில் இருக்கக்கூடிய லிங்கம், அதில் இருக்கக்கூடிய சங்கியம், இவைகளுடைய திரயானாம் அபி
மூன்றுத்தினுடைய விதானமும் செய்யப்படுகிறது. எப்படி? வாக்கியபேதம் வாக்கியபேதம் இல்லாமலேயே விதிஹி அங்கீகிருதா விதிக்கப்படுகிறது என்று நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். தத்வத் அதை போல அத்ராபின்னு சொன்னா சித்ரயா யஜேத பசுகாமஹா என்கின்ற வாக்கியத்திலும் ஏகபதோபாத்த சித்ரயா அப்படிங்கிற ஒரு பதத்தினால கிடைக்க பெற்ற சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் இவைகளுடன் கூடிய சித்திரத்துவத்துடன் ஸ்திரீத்துவத்துடன் விசேஷித கூடிய பசு திரவிய காரகசிய பசு என்கின்ற ஒரு திரவியமானது கரணமாக விதிக்கப்படுகிறது என்று சொன்னால் விதானாத் ந வாக்கியபேதா வாக்கியபேதம் இல்லையே. இந்த வாக்கியபேதம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுனால தானே இந்த பட்சத்தையே வேண்டான்னு சொன்னா. எந்த பட்சத்தை? பிராப்த பசு உத்தேசேன சித்திரத்துவ ஸ்திரீத்துவ விசிஷ்ட பசு விதானம் அப்படிங்கிற பட்சம் வேண்டான்னு சொன்ன காரணம் என்னது? வாக்கியபேதா தானே. இப்போ நீங்களே இன்னொரு இடத்துல இந்த வாக்கியபேதத்தை வாக்கியபேதம் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி ஒரு இடம் காமிச்சிருக்கேன், அத போல இங்கேயும் சொல்லலாமே அப்படின்னு கேள்வி. அதையேவ தத்ர விதேயஸ்ய பசோஹோ உபாதேயத்வாத். இப்போ அடுத்த ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்போ பூர்வபக்ஷி கேட்கிற கேள்வி சரியாதானே இருக்கு. பசுநாயஜேதா அப்படிங்கிற இடத்துல சித்திரத்துவ ஸ்திரீத்துவ விசிஷ்ட பசு திரவியமானது பிராப்த யாகோத்தேசன விதியத்தைன்னு சித்தாந்தியே சொல்லியிருக்கிறதா காமிக்கிறான். சரிதானே? சித்தாந்தியே சொல்லியிருக்கான் அப்படின்னா அங்க சரின்னா இங்கேயும் அதை சொல்லலாமே. பூர்வபக்ஷினுடைய கேள்வி சரிதானே. அங்க சித்தாந்தி என்ன பதில் சொல்லியிருக்கான் பசுநாயஜேதா அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு கேட்டா, நாம நேத்திக்கு படிச்சோம் இல்லையா, உத்தேசகத விசேஷனம் அவிவக்ஷிதம் விதேயகத விசேஷனம் விவக்ஷிதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த நியாயத்தை தான் அங்க சொல்லி கொடுத்துருக்கா. எங்க? பசுநாயஜேதா அப்படிங்கிற இடத்துல சித்தாந்தி இந்த நியாயத்தை சொல்லி கொடுத்து இங்க வாக்கியபேதம் வராது. ஏன்னா பசுநாயஜேதா அப்படிங்கிற இடத்துல பசுனா அப்படிங்கிற பதமானது விதேயமா இருக்கு, உத்தேசமா இல்லை. அதனால விதேயத்துல விசேஷணமா இருக்கக்கூடிய பும்ஸ்துவமோ ஏகத்துவமோ, விதேயம் என்னது இங்க? பசு. தத்கத பசுகத ஏகத்துவம் பும்ஸ்துவம் இந்த ரெண்டும் விவக்ஷிதம் தான், என விதேயகதமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சித்தாந்தி. அதேதானே இங்கேயும் இருக்கு. சித்ரயாஜேத பசு காமஹாங்கிற இடத்துலயும் சித்ராபதம் விதேயமாதான் இருக்கு, உத்தேசியமா இல்லையே. அப்போ எல்லாமே சமானமா இருக்கு அப்படின்னு சொல்றான் பூர்வபக்ஷி. பந்தியை பார்க்கலாம். அதையேவா அதையேவா அப்படின்னு சொன்னா விதேயகதமான விசேஷனம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதினால் விதேயஸ்ய பசோஹோ உபாதேயத்வாத் உபாதேயகத அதாவது விதேயகத தத்கதம் விதேயகதம் ஏகத்துவம் யஜ்ஞாங்கதயா விவக்ஷிதம் இதி என்பதினால் ஏகேனைவ பசுனா யஷ்டவ்யம். ஒருவேளை இந்த பசுல இருக்கக்கூடியதான ஏகத்துவமோ பும்ஸ்துவமோ அதாவது விவக்ஷை இல்லை அதுல அப்படின்னு சொல்லியாச்சா. எப்படி நம்ம உத்தேசகதமான ஏகத்துவமோ அல்லது சங்கியா இந்த லிங்கம் இதெல்லாம் விவக்ஷிதம் இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அத போல ஒருவேளை விதேயகதமான ஏகத்துவம் பும்ஸ்துவம் இதெல்லாம் விவக்ஷிதம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும் தெரியுமோ? ஒரு பசு வச்சுதான் யாகம் பண்ணணுங்கிறது இல்லை, எத்தனை வச்சு வேணா பண்ணலாம். அதே மாதிரி பசுவை வச்சுன்னு தான் பண்ணணுங்கிறதும் இல்லை அப்படின்னு ஆயிடும். ஆனா அப்படி இல்லை. விதேயகதமான விசேஷனம் விவக்ஷிதம் என்பதனாலதான் யாகத்திலேயே ஒரு பசுவை வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் பசுவை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து என்ன தெரிகிறது? விதேயகத விசேஷனம் விவக்ஷிதம்னு தெரிகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறான். தத்கதம் ஏகத்துவம். தத்கதம் ஏகத்துவம்னா விதேயகதம் ஏகத்துவம். அதேதான் இங்க உபாதேயகதம்னு வேற பதத்தினால சொல்லியிருக்கா, வேற ஒன்னும் வித்தியாசம் இல்லை. உபாதேயத்வாத் தத்கதம் ஏகத்துவம் யஜ்ஞாங்கதையா விவக்ஷிதம். யாகத்துக்கு அந்த ஏகத்துவம் கூட அங்கம். எப்படி பசு அங்கமோ அத போல பசுவில் இருக்கக்கூடிய விசேஷணமான ஏகத்துவம் பும்ஸ்துவம் அதுவும் அங்கம்தான். அதையேவா ஏகேனைவ பசுனா யஷ்டவ்யம். அதனாலதான் அந்த குறிப்பிட்ட யாகத்தை ஒரு பசு வச்சுன்னு தான் பண்ணி ஆகணும், நிறைய பசு வச்சுக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி
பும்ஸ்துவ விசிஷ்டமான பசு வச்சிருந்தா அந்த யாகத்தை பண்ணி ஆகணும் அப்படின்னு தெரிகிறது. இதே சமயத்துல உத்தேசகத விசேஷனம் அவிவக்ஷிதம் இப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது இப்போ கிரந்தத்துல சொல்ல போறார். இங்க உதாரணம் எது எடுத்துட்டு இருக்கார், நாம விரீஹின் புரோக்ஷதி விரீஹின் அவஹந்தின்னு இந்த ரெண்டத்தையும் எடுத்துட்டு பார்த்தோம். இந்த கிரந்தக்காரர் இன்னொரு ஒரு உதாரணத்தை காமிக்கிறார். என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, கிரகம் சம்மார்ஷ்டி அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிறார். இந்த கிரகம்னா என்னது அப்படின்னு கேட்டா, இந்த சோம யாகத்துல சோமங்கிறது ஒரு லதா, ஒரு கொடி, அத நல்லா இடிச்சு அதுல இருந்து ரசத்தை எடுத்துட்டு, அந்த ரசம் தான் இங்க திரவியங்கிறதுனால அத ஒரு மரத்தினால செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு சின்ன ஒரு சின்ன டம்ளர் மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி மரத்தினால செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்துல வச்சுப்பா. அந்த பாத்திரத்துக்கு தான் கிரக பாத்திரம் அப்படின்னு பேரு. அது நிறைய இருக்கும், ஏன்னா நிறைய தேவதைக்கு, ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இப்படி இருக்கும். அந்த அபியாசங்கள் நிறைய இருக்கிறதுனால நிறைய பாத்திரங்கள்ல அத அந்த சோம லதாவினுடைய ரசத்தை பிடிச்சு வச்சிருப்பா. சரி, இது இருக்கக்கூடிய ஸ்திதி. இப்போ இந்த வாக்கியம் என்ன பண்றதுன்னு கேட்டா, கிரகம் சம்மார்ஷ்டிங்கிற வாக்கியம் சம்மார்ஜனத்தை விதிக்கிறது. சம்மார்ஜனம்னா என்னது, சோதனம். இந்த தசா பவித்திரம்னு ஒரு தர்ப்பத்தினால செய்யப்பட்ட ஒண்ணு, அதை வச்சுட்டு சுத்தம் பண்ணுவா. சரி, இப்படி சோதனம் பண்றோமே, அதுதான் இங்க சம்மார்ஜனம். இந்த இடத்துல இந்த சம்மார்ஜனம் அப்படிங்கிறது சம்ஸ்காரா. எப்படி விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துல புரோக்ஷணம் விரீஹிக்கு சம்ஸ்காரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அத போல இங்க இந்த சம்மார்ஜனம் சோதனம் பண்றது அப்படிங்கிறது அந்த கிரக பாத்திரத்துக்கு சம்ஸ்காரகாவா இருக்கு. இந்த இடத்துல உத்தேசியம் எது அப்படின்னு கேட்டால், கிரகம் அப்படின்னு த்விதீயாந்தமா இருக்கக்கூடிய இந்த பதத்தினால சொல்லப்பட்ட அந்த கிரக பாத்திரம் தான் உத்தேசியம். அதை உத்தேசிச்சு எது விதிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால், சம்மார்ஜனம் விதிக்கப்படுகிறது. சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கணும். இந்த உத்தேசமா இருக்கக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, அதுல கிரகம்ங்கிற த்விதீயாந்த பதத்துல த்விதீயா விபக்தினால ஏகத்துவம் தெரியறது, பும்ஸ்துவம் தெரியறது. இப்போ உத்தேசகதமா இருக்கக்கூடியது கிரகத்துல இருக்கக்கூடியது மூன்று தர்மங்கள். என்னன்னு, கிரகத்துவம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிரகத்துவங்கிற தர்மஹா கிரகத்துல அவசியம் இருக்கும். அது இல்லாம கிரக பாத்திரம்னே சொல்லவே முடியாது. சாத்திரத்துவம் இல்ல, மாணவக்கத்துவம் இல்ல ஆனா அவன் மாணவன் அப்படி எங்கேயாவது உண்டா? மனுஷத்துவம் இல்ல ஆனால் அவன் மனுஷன் அப்படின்னு எங்கேயாவது உண்டா? கிடையவே கிடையாது. அப்போ அது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. அத போல கிரகத்துவம் அப்படிங்கிற தர்மஹா கண்டிப்பா கிரக பாத்திரத்துல இருக்கு. அதே மாதிரி ஏகத்துவம் இருக்கு, அதே மாதிரி பும்ஸ்துவம் இருக்கு தவிர்த்து இருக்கிற அத்தனையும் நம்ம விவக்ஷ பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. இப்போ உத்தேசகதமா இருக்கிறதுனால இதுல நம்ம எதை மட்டும் விவக்ஷிப்போம், கிரகத்துவத்தை மட்டும். ஏன்னா அது இல்லைன்னா இந்த கிரக பாத்திரமே கிடைக்காது, ஸ்வரூப நிஷ்பத்தியே வராது. அதனால கிரகத்துவத்தை விவக்ஷிப்போம். மற்றதை ஏகத்துவத்தையும் அதே மாதிரி பும்ஸ்துவத்தையும் விவக்ஷிக்க மாட்டோம். ஏன்? நம்ம நேற்றுக்கே சொன்னோம், உத்தேசகத விசேஷணம் அவிவக்ஷிதம் அப்படின்னு ஒரு நியமத்தை நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கோங்கிறதுனால அந்த நியமப்படி இங்க உத்தேசகதமான விசேஷணமாக இருக்கக்கூடிய ஏகத்துவம் பும்ஸ்துவம் அவிவக்ஷிதம். சரி, இப்போ இதனால என்ன பிரயோஜனம் கிடைச்சது? இப்படி ஏகத்துவம் விவக்ஷிதமா அவிவக்ஷிதமா இந்த விசாரம் பண்ணி என்ன கிடைக்க போறது அப்படின்னு கேட்டா, பிரயோஜனம் இருக்கு. அனுஷ்டானத்துல ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஒருவேளை இந்த கிரக பாத்திரகத ஏகத்துவம் விவக்ஷிதம், அதாவது உத்தேசகத விசேஷனம் விவக்ஷிதம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? சம்மார்ஜனம் இருக்கே, சோதனம் ஒரு பாத்திரத்துக்கு தான் பண்ணணும்னு ஆகும். ஆனா இந்த ஏகத்துவம் விவக்ஷிதம் இல்லைன்னு சொன்ன என்ன ஆயிடும் தெரியுமா? ஒவ்வொரு பாத்திரத்திலையும் நம்ம இந்த சோதனத்தை பண்ணிதான் ஆகணும். ஏன்னா கிரகத்துவம் அப்படிங்கிற தர்மஹா எத்தனையில இருக்கோ அத்தனையிலையும் இந்த சோதனம் பண்ணியே ஆகணும். இப்படி அனுஷ்டானத்துல நமக்கு பேதம் நல்லாவே தெரியும். எப்போ இதெல்லாம்
ஏகத்துவம் அவிவக்ஷிதம்னு சொன்னா அப்போ எல்லா பாத்திரத்துக்கும் கிரகத்துவங்கிற தர்ம எதெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த சம்மார்ஜனம் வந்துடும் இப்படின்னு இது சித்தாந்தகா தான். இந்த சித்தாந்தத்தை எந்த நியாயத்தை கொண்டு பண்ணி கொடுத்தா நமக்கு அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடி சொன்னபடி உத்தேசியகத விசேஷனம் அவிவக்ஷிதம் அந்த நியாயத்தை வச்சுண்டு அததான் இங்க கிரந்தகாரர் சொல்லி கொடுக்க போறார். கிரகம் சம்மார்ஷ்டி இதுவரையில இதுக்கு இந்த கிரகம் சம்மார்ஷ்டிங்கிற பங்கி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பங்கி வரையில பசுனா எஷ்டவ்யம் அது வரையில் இந்த கிரந்தகாரர் பூர்வபக்ஷத்தை விவரிக்கிற அதே சமயத்துல நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார், விதேயகதமான விசேஷனம் விவக்ஷிதம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டார். மேற்கொண்டு உத்தேசகத விசேஷனம் அவிவக்ஷிதம்ங்கிறத சொல்லி கொடுக்க போறார். கிரகம் சம்மார்ஷ்டி இத்தியத்ர உத்தேசகதத்வாத் உத்தேசத்துல இருக்கிறதுனாலேன்னு அர்த்தம். கதத்வாத் ஏகத்துவம் அவிவக்ஷிதம் இது சித்தாந்த பிரவாதா கதம். இப்ப பூர்வபக்ஷி கேள்வி கேட்கறான் இல்லையா, என்ன கேட்கறான், நீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல பசுனா யஜேதா அப்படிங்கிற இடத்துல பசு திரவியம் வெறும் பசு திரவியம் இல்லை பும்ஸ்துவத்தோடு ஏகத்துவத்தோடு சேர்ந்த பசுவானது விதிக்கப்படுகிறதுன்னு ஒத்துன்றிருக்கேள் நீங்களே சித்தாந்தியே. அங்க காரணம் கேட்கும் பொழுது விதேயகதமான விசேஷனம் விவக்ஷிதம்னு உத்தேசகதமா இருக்கக்கூடியதான விசேஷனம் தான் அவிவக்ஷிதம் அப்படின்னு நீங்களே அங்க சொல்லி கொடுத்திருக்கேள். அப்போ இந்த சித்தாந்தகா சொல்லி கொடுத்த சித்தாந்தகா இருக்கே இதுக்கு என்ன கதி? ஏன் அப்படி கேள்வி கேட்கிறான்? சித்திரையாஜேத பசுகாமகாங்கிறத நீங்க அந்த நியாயத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறீர்கள். சித்தாந்தியா இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சித்திரையாஜேத பசுகாமகாங்கிற இடத்துல அந்த நியாயத்தை பசுனாயஜேதாங்கிற இடத்த எந்த நியாயத்தை சொல்லி கொடுத்தேலோ அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீர்கள். அப்போ இந்த சித்தாந்தம் ஒண்ணு சொல்லி கொடுத்தேலே உத்தேசகத விசேஷனம் அவிவக்ஷிதம் விதேயகத விசேஷனம் விவக்ஷிதம்னு இதுக்கு இந்த சித்தாந்தத்துக்கு காகதிஹி என்ன வழி அப்படின்னு கேட்கிற. சித்தாந்த பிரவாதா கதம் கிரகம் சம்மார்ஷ்டி இத்தியத்ர கிரகம் இதி த்விதீயயா கிரகஸ்ய ஈப்சிதத்வேன உத்தேஷ்யத்வாத் பிரயோஜனவத்வாச்ச பிராதான்யம் கம்யதே. இங்கே இன்னொரு ஒரு நியாயத்தையும் இந்த கிரந்தக்காரர் சொல்லி கொடுக்கிறார். என்ன நியாய அப்படின்னு கேட்டா பிரதிப்பிரதானம் குணாவிருத்தின் நியாய. பிரதிப்பிரதானம் குணாவிருத்தின் நியாய அப்படின்னா என்னது? குணஹா ஒண்ணுதான் இருக்கு, பிரதானங்கள் எத்தனை இருந்தாலும் இந்த குணஹா அதற்கு மறுபடியும் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். பிரதி பிரதானம் அப்படின்னு அர்த்தம். பிரதி பிரதானம் ஒவ்வொரு பிரதானத்துக்கும் குண ஆவருத்தி அங்கமா எதை சொல்லப்படுகிறதோ அது பண்ணியே ஆகணும். உதாரணத்துக்கு கிரகம் சம்மார்ஷ்டின்னு எடுத்துப்போம். சம்மார்ஜனம் இங்கே அங்கம். இது எதை உத்தேசிச்சு எதை பிரதானமாக வச்சுட்டு விதிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா கிரகத்துக்கு உத்தேசிச்சு. அப்போ அந்த கிரகா இங்க பிரதானமா இருக்கு. இங்க சம்மார்ஜனம் அப்படின்னு ஒரு தடவை கிரகம் சம்மார்ஷ்டின்னு ஒண்ணுத்த குறிப்பிட்டாலும் ஏகத்துவ விசிஷ்டமா இருந்தாலும் அத்தனை கிரக பாத்திரத்துக்கும் சம்மார்ஜனம் பண்ணணும். எப்படி? பிரதி பிரதானம் ஒவ்வொரு பிரதானத்துக்கும் இந்த சம்மார்ஜனம் பண்ணணும் அப்படிங்கறத இந்த நியாய. பிரதிப்பிரதான பிரதிப்பிரதானம் குணாவிருத்தி நியாய. பிரதானங்கள் எத்தனை இருக்கோ அத்தனை தடவை இந்த அங்கத்தை குணத்தை ஆவருத்தி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த நியாயத்திலேயே தாத்பரியம். அதை வச்சுட்டுதான் இங்க கிரகம் சம்மார்ஷ்டிங்கிற இடத்துல எல்லா கிரகத்துக்கும் சம்மார்ஜனம் உண்டு. ஏன்னா கிரக பாத்திரமானது இங்க பிரதானமா இருப்பதினால அப்படிங்கறத இந்த கிரந்தக்காரர் சொல்லி கொடுக்கிறார். கிரகம் சம்மார்ஷ்டி இத்தியத்ர கிரகம் இது த்விதீயா கிரகஸ்ய ஈப்சிதத்வேன உத்தேசமா இருக்கணுமா இருந்தால் அது முதல்ல ஈப்சித தமமா இருக்கணும். இங்க அது அப்படி இருக்கு. த்விதீயா விபக்தியினால சொல்லப்பட்டதுனால அது ஈப்சித தமமா இருக்குன்னு தெரிகிறது. த்விதீயா கிரகஸ்ய ஈப்சிதத்வேன உத்தேஷ்யத்வாத் பிரயோஜனவத்வாச்ச. இதுக்கு பிரயோஜனம் உண்டுன்னா இந்த கிரக பாத்திரம் யாகத்துல உபயோகப்பட போறது. பிராதான்யம் கம்யதே பிராதான்யமானது தெரிகிறது. எதற்கு? கிரக பாத்திரத்திற்கு பிராதான்யம் இருக்குன்னு தெரிகிறது. சம்மார்கஸ்து கிரகம் பிரதி குணபூதா. இந்த சம்மார்ஜனம் அப்படிங்கிற அந்த கிரியா இருக்கே இது
கிரக பாத்திரத்தை வச்சு பார்க்கும் பொழுது இது குணஹா அங்கம் அப்படின்னு தெரிகிறது, குணபூதா. அதனால நம்ம முன்னாடி சொன்ன அந்த நியாயா இங்க அப்ளை ஆறுது. எந்த நியாயா? பிரதிப்பிரதானம் குண ஆவர்த்தனி பிரதிப்பிரதானம் குண ஆவர்த்தனீயா இது நியாயாத் யாவந்தஹா கிரகாஹா எத்தனை கிரகங்கள் இருக்கோ தேஷாம் சர்வேஷாம் சம்மார்கா அத்தனை கிரகங்களுக்கும் சம்மார்ஜனம் பண்ணணும். இது நிச்சயே சதி இப்படி நிச்சயம் பண்ணும்போது கதி கிரகாக சம்மார்ஜனீயாக எத்தனை கிரகங்கள் சம்மார்ஜனம் பண்ணப்படணும் அப்படிங்கிற கேள்வியே எழாது. இது புபுத்சாயாக அபாவாத் அப்படிங்கிற அந்த கேள்வியே எழாது. அப்படிங்கிறதுனால உத்தேசகதம் ஏகத்துவம் ஸ்ரூயமானம் அப்படி அவிவக்ஷிதம் உத்தேசத்துல இருக்கக்கூடியதான ஏகத்துவமோ அல்லது பும்ஸ்தமோ இதெல்லாமே அவிவக்ஷிதமாக ஆகிறது. यदि उच्येता नेदम उद्देश्यगतं किंतु स्वयं विधेयं ग्रहं समृज्यात् यं समृज्यात् तंच एकम् इति तथा सति विधेय भेदात् वाक्य भेदः स्यात्. இப்போ ஒரு அவாந்தரமான ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, இந்த கிரகம் சம்மாஷ்டி அப்படிங்கிற இடத்துல கிரகம் அப்படிங்கிறது உத்தேசமா தான் இருக்கு, சம்சயமே வேண்டாம். ஒருவேளை அது விதேயகதமா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு கேள்வி கேட்கிறா. இந்த இடத்துல நேதம் உத்தேசகதம், அதாவது கிரகம் அப்படிங்கிறது உத்தேசமாக இது வந்து ஒரு கற்பனை தான், உத்தேசமா தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய புத்தி வைஷத்திற்காக ஒருவேளை இது வந்து விதேயகதமா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றான். நேதம் உத்தேசகதம் கிந்து ஸ்வயம் விதேயம், அதாவது கிரக பாத்திரமானது விதேயமா இருக்குன்னு வச்சுப்போம். எப்படி? கிரகம் சம்ருஜ்யாத் எம் சம்ருஜ்யாத் தச்ச ஏகம், அதாவது கிரகத்தை சம்மார்ஜனம் பண்ணணும், எதை சம்மார்ஜனம் பண்றோமோ அது ஒன்று அப்படின்னு இந்த ஏகத்துவம் கூட விதேயமா இருக்குன்னு, ஏகத்துவம் விதேயமா இருக்குன்னு வச்சுட்டு பேச்சு. அப்படி இருந்தா என்ன ஆயிடும்? ததா சதி விதேய பேதாத் வாக்கிய பேதா சியாத். இந்த கேள்வியை அவங்க எப்படி கேட்கறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த வாக்கியத்திலிருந்து ரெண்டு அர்த்தம் தெரியறதா வச்சுட்டு கேட்கிறான். எந்த வாக்கியத்திலிருந்து? கிரகம் சம்மார்ஷ்டி அப்படிங்கிற வாக்கியத்திலிருந்து ரெண்டு விஷயங்கள் தெரியறது அப்படின்னு வச்சுட்டு கேள்வி. எப்படி ரெண்டு விஷயங்கள் தெரியறது, எந்த மாதிரி அப்படின்னு கேட்டா, முதல்ல கிரகம் சம்மார்ஷ்டி அது தெரியறது, கிரக பாத்திரத்தை சம்மார்ஜனம் செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிகிறது, இது ஒரு விஷயம். இன்னொன்னு, எதை சம்மார்ஜனம் செய்யறோமோ எந்த பாத்திரத்தை அது ஒன்று அப்படின்னு ஏகத்துவமும் விதிக்கப்படுறது. ஒரே வாக்கியத்திலிருந்து ரெண்டு அர்த்தம் தெரியறதாக வச்சுண்டு கேள்வி. ஆனா தோஷமே அதுதான். என்னது? ஒரே வாக்கியத்திலிருந்து ரெண்டு விதமான அர்த்தத்தை கொண்டு வரோம் இல்லையா, இது அந்த வாக்கியத்தை ஆவர்த்தி பண்ணாம வரவே வராது இல்லையா, அதுதான் தோஷமே இந்த இடத்துல. கேள்வி எப்படி? ஒரே வாக்கியத்திலிருந்து இந்த ரெண்டு அர்த்தம் தெரியறதா வச்சுண்டு கேள்வி. எப்படி பாருங்க, எப்படி ரெண்டா மாத்துறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல கிரகம் சம்ருஜ்யாத், கிரகத்தை சம்மார்ஜனம் பண்ணணும், சம்ஸ்குரியாத், சம்மார்ஜன கிரகம் சம்ஸ்குரியாத் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதே வாக்கியத்திலிருந்து இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறதா சொல்றா. என்னது? எம் சம்ருஜ்யாத், எதை நீ சம்மார்ஜனம் பண்றியோ தத்து ஏகம், அப்போ ஏகத்துவம் விதேயமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாமேன்னு கேள்வி. ஆனா இப்படி வச்சுன்னா என்ன ஆறுது? ததா சதி, இப்படி நீ ரெண்டா சொன்னால் விதேய பேதாத்து, ரெண்டு விதேயம் ஆயிடும். எப்படி? முதல்ல சம்மார்ஜனம் விதிக்கப்படுறது கிரகத்தை உத்தேசிச்சு, அடுத்தது அந்த சம்மார்ஜனத்துக்கு சாத்தியமா இருக்கக்கூடிய கிரக பாத்திரத்தை உத்தேசிச்சு ஏகத்துவம் விதிக்கப்படுறது. இப்படி ரெண்டு விதிக்கப்படுறதா ஆயிடும். ஒரே வாக்கியத்திலிருந்து ரெண்டு விதிக்கப்படுறதாக ஆயிடும். ததா சதி விதேய பேதாத் வாக்கிய பேதா சியாத் ததா புபுத்சாயாக அபாவாத். இப்படி ஒரு இந்த வாக்கியத்திலிருந்து அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு ஆராய்ச்சி இல்லை. அதாவது இப்படி ஒரு அர்த்தம் யாரும் எதிர்பார்க்கல இந்த வாக்கியத்திலிருந்து. ததா புபுத்சாயாக அபாவாத் விதான அயோகாச்ச, அப்படி ஒருவேளை இந்த இப்படி ரெண்டு வரணும், ரெண்டு விதேயமா வரணும் எதிர்பார்த்தாலும் அது முடியாதும் கூட, அயோக்கியம், வாக்கிய பேதங்கிற தோஷம் வந்துடும். விதான அயோகாத்து
உத்தேசகதா சங்கியா ந விவக்ஷிதா. அதனால என்னது, முதல்ல சொன்னபடி உத்தேசகத சங்கியா ந விவக்ஷிதா அப்படின்னு தான் வச்சுக்கணும். கஷ்டப்பட்டு இந்த உத்தேசகதமான சங்கையை விதேயமா மாத்தி அந்த ஏகத்துவம் விவக்ஷிதம் அப்படின்னு சொன்னா நடுவுல வாக்கியபேத தோஷா வருது. அந்த தோஷங்கள் எல்லாம் பொறுத்துண்டு தான் நம்ம அந்த ஏகத்துவத்தை விதேயகத்தமா சொல்லணும். அப்படி சொல்றதுக்கும் இங்க ஒரு அவசியகதாவும் இல்லை. அதனால உத்தேசகத ஏகத்துவம் ந விவக்ஷிதம் அப்படின்னு முடிவு ஆயிருக்கு. இதெல்லாமே பூர்வபக்ஷி தான் சொல்லதா இருந்தாலும் இதெல்லாம் சித்தாந்தம் தான். எல்லா இடத்துலயும் இந்த நியாயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். உத்தேசகத விசேஷனம் அவிவக்ஷிதம் அப்படிங்கிறது பூர்வபக்ஷி இந்த இடத்த சொல்லி காமிக்கிறான்னா ஏற்கனவே சித்தாந்தி ஒரு இடத்துல இது சித்தாந்தம்னு காண்பிச்சதை எடுத்து இங்க காண்பிக்கிறான். உத்தேசகதம் அப்படி விசேஷனம் கிஞ்சித் விவக்ஷிதம். இப்போ ரெண்டாவது விஷயம், உத்தேசகத விசேஷனம் அவிவக்ஷிதம் சொல்லிட்டார். அதுல எக்ஸம்ஷன் உண்டு. நாம முன்னாடியே பார்த்தபடி அந்த ஸ்வரூப நிஷ்பத்தி வர்றதுக்கு எது தேவையோ அது எடுத்துக்கொள்ளதான் வேண்டும். அதுதான் சொல்லிக் கொடுக்கிறார். உத்தேசகதம் அப்படி விசேஷனம், உத்தேசத்துல இருந்தாலும் ஒரு விசேஷனம் விவக்ஷிதம், அத சொல்றார். விசேஷனம் கிஞ்சித் விவக்ஷிதம் அப்படின்னா எது அது, யஸ்ய விசேஷணஸ்ய விவக்ஷாம் வினா உத்தேச பிரதீதிரேவ ந பர்யவஸ்யதி யதா தத்ரைவ கிரகத்துவம் விவக்ஷிதம். உத்தேசத்துல விசேஷணமா இருந்தாலும் ஒன்று மட்டும் விவக்ஷிதமா இருக்கு. எது, எதை விவக்ஷிக்கவில்லை என்றால் உத்தேசஸ்வரூபமே தெரியாதோ அது விவக்ஷிதம். எப்படி, தத்ரைவ கிரகம் சம்மாஷ்டி இத்யத்ரைவ கிரககத கிரகத்துவம் விவக்ஷிதம். அதுதான் சொல்லி கொடுக்கிறார். யஸ்ய விசேஷணஸ்ய விவக்ஷாம் வினா, எந்த விசேஷணத்தை விவக்ஷிக்கவில்லை என்றால் உத்தேச பிரதீதிரேவ நஸ்யாத், உத்தேசமே தெரியாத போயிடுமோ, ந பர்யவஸ்யதி தத் விவக்ஷிதம். யதா உதாரணத்துக்கு தத்ரைவ கிரகத்துவம் விவக்ஷிதம். அதே கிரகம் சம்மாஷ்டிங்கிற இடத்துல ஏகத்துவம் உத்தேசகத விசேஷனம் அவிவக்ஷிதம் சொல்லியாச்சு, பும்ஸ்துவம் உத்தேசகத விசேஷனம் அவிவக்ஷிதம் சொல்லியாச்சு. ஆனால் கிரகத்துவம் மாத்திரம் உத்தேசகத விசேஷனம் விவக்ஷிதம். ஏன்னா அது இருந்தாதான் ஸ்வரூப ஞானமே கிடைக்குங்கிறதுனால. தத் விவக்ஷாம் வினா, கிரகத்துவத்தை விவக்ஷிக்கவில்லை என்றால் உத்தேச ஸ்வரூபஸ்ய ஞாத்தும் அசக்கியத்வாத். உத்தேச ஸ்வரூபம்னு என்ன, உத்தேசம் எதுன்னு தெரியாத போயிடும். சமார்ஜனம் பண்ணணும். எதை, கிரகத்துவ விசிஷ்டமான கிரகத்தைன்னு தான் சொல்லியாகணும். கிரகத்துவம் இல்லைன்னா அது என்ன பதார்த்தம், ஏதோ ஒரு பதார்த்தம் தெரியும், கிரக பாத்திரம்னு தெரியாது. அப்போ உத்தேச ஸ்வரூபமே தெரியாத போயிடும். தேனா கிரக ஜாத்தீய சாதனக சோமயாகாபூர்வ அபூர்வார்த்தத்வாச்ச சமசேஷு ந சம்மார்கா இது ஸ்திதம். இதுல இந்த கிரகத்துவம் விவக்ஷிதம் அப்படிங்கறது ரெண்டு பிரயோஜனம் இருக்கு. ஒண்ணு, எங்கெங்கெல்லாம் கிரகத்துவம், எந்தெந்த பாத்திரங்கள் எல்லாம் கிரகத்துவம் அப்படிங்கிற தர்மா இருக்கும் அதுக்கெல்லாம் சம்மார்ஜனம் கிடைக்கும். இது ஒரு பிரயோஜனம். இன்னொன்னு, கிரக பாத்திரம் போலவே இருக்கும், ஆனா அந்த பாத்திரம் சிலது சமச பாத்திரம்னு சொல்லுவோம். கிரக பாத்திரம் வேறு, சமச பாத்திரம் வேறு. இந்த பாத்திரத்தினுடைய உருவத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதுல அந்த யாஜ்னிகால் இது இந்த சமசினஹா அப்படின்னு சொல்லுவா. சமச பாத்திரத்துக்கு உரியவர்கள், அவர்களுக்குன்னு தனியா எடுத்து வைக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரம் ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். பார்த்தா கிரக பாத்திரம் மாதிரிதான் இது சமச பாத்திரம் இருக்கும். ஆனா நிர்தேசம் வேற விதமா பண்ணிருக்கோம் இல்லையா. நாமளே கூட பண்ணலாம். இப்போ வீட்டுல ஸ்மார்த்த பிரயோக கர்மாக்கள்லாம் பண்ணும் பொழுது ஒரே அன்னத்தை ரெண்டு பாதியா பிரிச்சு வச்சுப்போம். தூரத்திலிருந்து பாக்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா கிட்டக்க போய் அந்த யார் அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாலும் அவட போய் கேட்டா இல்ல இது இந்த தேவதைக்காக நிர்தேசம் செய்யப்பட்டது, இது இன்னொரு தேவதைக்குன்னு சொல்லுவார். அவருக்கு அந்த பேதம் தெரியும். தூரத்திலிருந்து பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அத போல கிரக பாத்திரமும் சரி சமச பாத்திரம் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே சமச பாத்திரம் இல்லை, ரெண்டு கிரக பாத்திரம் இல்லை. கிரக பாத்திரம் தனி, சமச பாத்திரம் தனி. இப்போ நம்ம இந்த கிரகம் சம்மாஷ்டிங்கிற இடத்துல கிரகத்துவத்தை விவக்ஷிச்சதுனால என்ன கிடைச்சதுன்னு கேட்டா ரெண்டு பிரயோஜனம் கிடைச்சதுன்னு சொன்னோம். ஒண்ணு,
கிரகத்துவ விசிஷ்டமான எல்லா கிரக பாத்திரத்துக்கும் சம்மார்ஜனம் கிடைக்கும். இன்னொன்னு சமச பாத்திரங்களுக்கு சம்மார்ஜனம் கிடையாது. ஏன் கிடையாது? அங்க கிரகத்துவ தர்மமாவே இல்லை. இந்த ரெண்டுமே பிரயோஜனம். அதுதான் சொல்லி கொடுக்கிறார். தேனா கிரகஜாத்தீய சாதனக சோமயாகா பூர்வார்த்தத்வாச்ச சமசேஷு ந சம்மார்கா இதி ஸ்திதம். பசுனாயஜேத. இப்ப நடுவில் இது எல்லாமே அவாந்தர விசாரம். கேள்வி எங்க கேட்க ஆரம்பிச்சார் பூர்வபக்ஷி அப்படின்னு கேட்டா அத யதா பசுனாயஜேதன்னு ஆரம்பிச்சார். அதுல இருந்து ஆரம்பிச்சு கேள்வி நடுவுல ஒரு அவாந்தர விசாரம் எல்லாம் பண்ணிருக்கா பூர்வபக்ஷி. இப்ப மறுபடியும் தொடர்றது பழைய கேள்வி. பசுனாயஜேதா இத்யத்ர து யாகம் பிரதி பசுஹு விதேயத்வாத் குணபூதா. பசுனாயஜேதாங்கிற வாக்கியத்துல ஏற்கனவே கிடைக்கப்பெற்ற யாகத்தை உத்தேசிச்சு பசு திரவியம் விதிக்கப்படுகிறது. அந்த இடத்துல பிரதானம் யாகா, அங்கம் பசு, குணபூதா. பிரதிகுணம் பிரதான ஆவருத்திர் நாஸ்தி இதி கியத்பிஹி பசுபிஹி யாக கர்த்தவ்யா இத்யாகாங்ஷாயாம் ஏகவச்சனேன பிரதீயமானம் விதேயகதம் ஏகத்துவம் விவக்ஷிதம். இந்த இடத்துல இந்த கிரந்தக்காரர் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கிறார். கிரகம் சம்மார்ஷ்டி அப்படிங்கிற இடத்துல பிரதிப்பிரதானம் குணாவிருத்தி நியாயான்னு காண்பிச்சார். அதை காண்பிச்சு என்னத்தை சொல்லி கொடுத்தார்? எத்தனை கிரகங்கள் இருக்கோ கிரகத்துவ விசிஷ்டமா அத்தனைக்கும் சம்மார்ஜனம் உண்டு. ஏன்னா கிரக பாத்திரம் பிரதானம், பிரதிப்பிரதானம் ஒவ்வொரு பிரதானத்துக்கும் இந்த சம்மார்ஜனத்தை ஆவருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அங்க என்ன நியாயத்தை சொல்லி கொடுத்தார்? பிரதிப்பிரதானம் குணாவிருத்திஹி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அத போல இங்க பசுநாயஜேதா அப்படிங்கிற இடத்துல பசுகதம் ஏகத்துவம் விவக்ஷிதம் தான், அவிவக்ஷிதம் இல்லை. அதே மாதிரி இங்க அந்த நியாயம் வருமானு கேட்டா வராது. எந்த நியாயா? பிரதிப்பிரதானம் குணாவிருத்தி நியாயா அப்படிங்கிற இடத்துல இந்த பசுநாயஜேதாங்கிறத எத்தனை பசு அப்படின்னு கேள்வியே வராது. ஏன்னா இது பிரதானமே இல்லை பசு, இது குண. பிரதிப்பிரதான குணாவிருத்தி நியாயா எங்க வரும்? கிரகம் சம்மாஷ்டிங்கிறதுல வரும். இந்த இடத்துல அது வராது. அதுதான் சொல்லி கொடுக்கிறார். பசுநாயஜேதா இத்யத்ர து யாகம் பிரதி பசுஹு விதேயத்வாத் குணபூதா பிரதிகுணம் பிரதான ஆவருத்தி அப்படின்னு ஒரு நியாயம் இல்லை. பிரதி பிரதானம் குண ஆவருத்தின்னு இருக்கு. ஆனா பிரதிகுணம் பிரதான ஆவருத்திங்கிறது கிடையாது. குணத்தை உத்தேசிச்சு பிரதானம் ஆவர்த்திக்கப்படும் அப்படிங்கிறது கிடையாது. பிரதிகுணம் பிரதானாவிருத்தி நாஸ்தி கியத்பிஹி பசுபிஹி யாக கர்த்தவ்யா. அதான் எத்தனை பசுக்களால யாகம் பண்ணணும் அப்படின்னு கேள்வியே வராது. பசுபிஹி யாக கர்த்தவ்யா இத்யாகாங்ஷாயாம் ஏகவச்சனேன பிரதீயமானம் விதேயகதம் ஏகத்துவம் விவக்ஷிதம். விதேயகதமான ஏகத்துவம் விவக்ஷிதமா இருக்கிறதுனால அது புபுத்சிதத்வாத் அப்படின்னா ஞாத்தும் இஷ்டம், அது தெரிந்து கொள்வதற்கு விஷயமாக இருக்கிறது. கிஞ்ச லிங்க சங்க்யா விசேஷிதஸ்ய பசுத்ரவ்ய ரூப காரகஸ்ய ஏகபதோபாத்தஸ்ய விதேயத்வாத் விதேய பசுத்வாரா தத்கத லிங்க சங்க்யாதேஹே கிரியாங்கத்வாத் ஏகத்துவம் விவக்ஷிதம். இங்க என்ன விஷயத்த சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஒரே பதத்தினால விதேயமானது இங்க சமர்ப்பிக்கப்படுகிறது. எப்படி? லிங்க சங்க்யா விசேஷிதஸ்ய. லிங்க சங்க்யா இவை இந்த இரண்டு விசேஷணங்களால் சேர்ந்திருக்கக்கூடிய பசுத்ரவ்ய ரூப காரகஸ்ய, பசுத்ரவ்ய ரூப கரண காரகஸ்ய ஏகபதோபாத்தஸ்ய பசுனாங்கிற ஒரே பதத்தினால கிடைக்க பெற்றதை விதேயத்வாது விதிக்கப்படுவதனால விதேய பசுத்வாரா விதேயமாக இருக்கக்கூடிய பசு இருக்கே அதன் வழியாக லிங்கமும் சங்கியாவும் கூட அங்கமாக ஆகிறது. இதைத்தான் நம்ம விதேயகத விசேஷனம் விவக்ஷிதம்னு சொல்லிட்டு இருக்கோம். விதேய பசுத்வாரா தத்கத பசு திரவியகத லிங்க சங்கியாதேஹே அபி கிரியாங்கத்வாத் யாகாங்கத்வாத் ஏகத்துவம் விவக்ஷிதம். இது ஒரு பதில் சொல்லி கொடுத்துருக்காரு. இதுதான் ரொம்ப நேரமா பார்த்துன்னு இருக்கோம் நாம. அதவா அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னொரு பதில் சொல்ற. திருத்தீயா
விபக்தியா அபிஹித திருத்தீயா விபக்தியா அபிஹிதயோः லிங்கசங்ख्ययोः விபக்த்யபிஹிதயா கரணகாரக சக்தியா ஆத்மசாத்கிருதயோः प्रातिपदिकार्थ पशुद्रव्येन सम्बन्धम् अनादृत्य तद्वदेव साक्षात् क्रियाङ्गत्वेन विधाने सति पश्चात् अरुणैकहायनी न्यायेन परस्पर अन्वयः यागाङ्गत्वेन विहितः यः पशुः सः एकः पुमांश्चेति. இந்த இடத்துல ஒரு புது நியாயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அருணைகஹாயனி நியாயா, அருணயா பிங்காக்ஷா ஏகஹாயன்யா சோமம் கிரீணாதி அப்படின்னு வாக்கியம். இந்த சோமலதா இருக்கு இல்லையா, இதை நாமளே போய் பறிச்சு வர முடியாது. நாம இன்னொருத்தர்கிட்ட அதுக்கு தேவையான திரவியங்கள் கொடுத்துதான் வாங்கிக்கணும் இருக்கு. இதை சோம கிரயணம்னு சொல்லுவோம். இந்த சோம கிரயணம் கூட எந்த திரவியத்தை இஷ்டத்துக்கு கொடுத்து பண்ண முடியாது, இந்த திரவியங்களால் தான் வாங்கிக்கணும் இருக்கு. அதுல ஒரு திரவியம் எதுன்னு கேட்டால் பசு ஒரு திரவியம், பசுவை கொடுத்து வாங்கிக்கணும். அதுல பசு திரவியம் கவா சோமம் கிரீணாத்தின்னு விதிச்சாச்சு. அதன் பிறகு அருணையா கிரீணாத்தின்னு ஒரு வாக்கியம். அருணா அப்படின்னா அது குண ஆருண்யம் சொல்றோம் இல்லையா, இந்த விடியற் காலையில சூரியனுக்கு இருக்கக்கூடியதான நிறம் அது ஆருண்யம். அந்த குணத்தை வச்சு கிரயணம் பண்ணணும் இருக்கு. ஆனா கிரயணத்தை குணத்தினால எப்படி பண்ண முடியும்? திரவியத்தை வச்சுன்னு வேணா கிரயணம் பண்ணலாம். ஒரு திரவியத்தை கொடுத்து நாம ஒரு பொருளை வாங்கிக்கலாம். ஆனா குணத்தை எப்படி கொடுப்போம்? அங்க வெறும் ஆருண்யம் தான் விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? வெறும் ஆருண்யத்தை வச்சுண்டு எப்படி நம்ம கொடுக்க முடியும்? முதல்ல குணகாவை ஒரு நிறத்தை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? திரவியத்தோட ஆசிரியமா இருந்தால் நம்ம அதை கொடுப்போம். ஆனா இங்க திரவியமோ பசு சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆருண்யத்தை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தா, முதல்ல அருணயா கிரயணம் பாவேத் அப்படின்னு பாவையேத்து அர்த்தம் பண்ணிக்கணும். அதாவது ஆருண்ய குணத்தினால கிரயம் பண்ண வேண்டியது அப்படின்னு அர்த்தம் அந்த வாக்கியத்துக்கு பண்ணிட வேண்டியது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சம்சயம் வருது இல்லையா, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ ஒரு திரவிய துவாரா அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொடுத்தா. எந்த திரவியம்? பசு திரவியம். அப்ப முதல்ல என்ன அர்த்தம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்டா, கிரயணத்துக்கு இந்த ஆருண்யங்கிற குணகா அங்கம் சாதனம். எப்படி பசு திரவியம் சோம கிரயணத்துக்கு சாதனமா இருந்தோ அதை போலதான் இந்த குணகாவும் கிரயணத்து நேரடியா அன்வயிச்சிடும். எந்த சம்பந்தத்தோடு? கரணத்துவ சம்பந்தத்தோடு. இதுவும் ஒரு கரணம் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் கேள்வி வரும் பொழுது, அதாவது இந்த வெறும் ஆருண்யம் எப்படி சாதனமா கிரயணத்துக்கு கரணமாக ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது திரவிய துவாரா அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொடுத்தா. நாம இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, அந்த முதல் வாக்கியம் இருக்கு அருணையா ஏகஹாயன்யா சோமம் கிரீணாத்தின்னு. அந்த வாக்கியத்துல கிரயணத்துக்கு அங்கமாக எது சொல்லப்பட்டது? ஆருண்யம் சொல்லப்பட்டது இல்லையா? அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், திரவியம் மட்டும்தான் கிரியாவுக்கு கரணமாக அன்வயிக்கும். குணஹா அல்லது ஜாதிஹி தர்மஹா இதெல்லாம் அன்வயிக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது கிடையாது. குணஹாவும் நேரடியாக சாதனமா ஆகும். முதல்ல எடுத்த உடனே அப்படி ஒரு அன்வயத்தை சொல்லிடுவோம். அதன் பிறகு பார்ஷ்டிக போதகான்னு சொல்லுவோம். அடுத்தாப்புல வரக்கூடிய அந்த போதத்துல என்ன பண்ணுவோம்னு கேட்டா, இது நேரடியாக கிரயணத்துக்கு சாதனமாகாது, அதனால அங்க இருக்கக்கூடியதான திரவியத்தோடு சேர்ந்து ஆகும்னு அப்புறம் சொல்லுவோம். இப்படி ரெண்டாவதா சொல்றோம் இல்லையா திரவிய துவாரான்னு, இதுதான் பார்ஷ்டிக போதகான்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல. இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், குணஹாவா இருந்தாலும் சரி, குணஹான்னு நான் சொல்றது இந்த தார்க்கிகா சொல்லக்கூடிய இந்த குணஹா நிறம் வர்ணஹா அதுவாகட்டும், அல்லது ஜாதிஹி அவைகளுக்கும் கூட கரணத்துவம் சித்திக்கும். நேரடியாக கிரியா கரணத்துவம் சித்திக்கும். அதன் பிறகுதான் நம்ம திரவியம், அதற்கு தேவையான ஆசிரியமான திரவியம் எதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. இப்ப இதுக்கா இவ்வளவு மெனக்கெட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இந்த பசுநாயஜேதா அப்படிங்கிற இடத்துல நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? ஏகத்துவ விசிஷ்ட பும்ஸ்துவ விசிஷ்ட பசு திரவியம் விதீயதே அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல விசிஷ்ட விதானம்னு ஒத்துக்க வேண்டியது ஆயிடுறது, அது தோஷா ஆகுமேன்னு கேள்வி கேட்டா. அதற்குதான் இன்னொரு வழி காமிச்சு கொடுக்குறா. இப்படி விசிஷ்ட விதானம் வேண்டாம்,
பசுனா எஜேத அப்படிங்கிற இடத்துல பசு திரவியமானது சாதனமாக யாகத்தை அன்வைக்க போறது சந்தேகமே இல்லை. அதை போலவே தனியாக எப்படி பசு திரவியம் யாகத்துக்கு சாதனமாக அன்வைக்கிறதோ அதை போல பும்ஸ்தமும் தனியா போய் சேர்றது, அத போல ஏகத்துவம் தனியாக யாகத்துக்கு அங்கமா சேர்றது. அப்போ யாகத்துக்கு நேரடியாக எப்படி பசு திரவியம் சாதனமா ஆயிற்றோ அதை போலவே ஏகத்துவமும் நேரடியாக அதுக்கே சாதனமாயிடுது. அதுக்குன்னா யாகத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி சொல்லல. ஏகத்துவம் பும்ஸ்தம் இந்த ரெண்டும் பசுல போய் சேர்ந்துண்டு பசுவானது விசிஷ்டமான ஒன்று யாகத்துக்கு சாதனமாகிறதுன்னு சொன்னோம். இப்போ அப்படி நம்ம சொல்லல, எல்லாமே தனித்தனியா நேரடியாக சாட்சாத் அந்த யாகத்துக்கு அங்கம். பசுவும் நேரடியா யாகத்துக்கு அங்கம், ஏகத்துவம் நேரடியாக யாகத்துக்கு அங்கம், பும்ஸ்தம் யாகத்துக்கு அங்கம். அதுக்கப்புறம் கேள்வி வரும், பும்ஸ்தம் ஏகத்துவம் இது எப்படி தனியா நம்மளால சாதனமா ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதே வாக்கியத்துல ஸ்ரூயமானமா இருக்கக்கூடிய பசு துவாரான்னு அப்புறம் சொல்லிக்கலாம். ரெண்டாவது பாஷ்டிக போதத்துல இத சொல்றதுக்கு தான் அந்த அருணைகஹாயனி நியாயத்தை கொண்டு வந்தார். எப்படின்னு பார்க்கலாம். அதவா திருத்தீயா விபக்தியா அபிஹிதயோகோ, திருத்தீயா விபக்தியினால சொல்லப்பட்ட இரண்டுகளுக்கும், எந்த இரண்டுகளுக்கும், லிங்க சங்கியோகோ விபக்தியபிஹிதயா கரணகாரக சக்தியா, கரணகாரகத்தோடு சேர்ந்துண்டு ஆத்மசா அந்த கரணகாரத்தோடு சேர்ந்த இந்த பசுவாகட்டும் ஏகத்துவமாகட்டும் பும்ஸ்தமாகட்டும் இந்த எல்லாமே கரணகாரகத்தோடு சேர்ந்து இருக்கு, சேர்ந்து எல்லாமே கரணமாக ஆகிறதுன்னு அர்த்தம். ஆத்மசாத் கிருதயோகோ அப்படின்னு அர்த்தம். அந்த கரணத்துவத்தினால கிரகிக்கப்பட்ட இவைகள் பிராதிபதிகார்த்த பசு திரவியேன சம்பந்தம் அனாதிருத்திய. முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், பிராதிபதிகார்த்தமா இருக்கக்கூடிய பசு திரவியத்தோடு இந்த ரெண்டும் சேரதுன்னு சொன்னோம். அப்படி சம்பந்தம் அதோட சேராத சம்பந்தம் அனாதிருத்திய, சம்பந்தம் வைத்து கொள்ளாமலேயே தத்வதேவ சாட்சா, தத்வதேவான்னு அர்த்தம் பசு திரவியம் எப்படி நேரடியாக இந்த யாகத்துக்கு சாதனமாக ஆகிறதோ அதை போலவே இவைகளும் பும்ஸ்துவம் ஏகத்துவம் இவைகளும் சாட்சாத் கிரியாங்கத்வேன விதானே சதி, இப்படி விதானம் செய்து முடித்த பிறகு பஷாத் எப்படி இந்த ஏகத்துவம் பும்ஸ்துவம் நேரடியாக யாகத்துக்கு சாதனமாகும் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அருணேகஹாயனி நியாயேன, நாம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதாவது திரவிய துவாரா அன்வயான்னு அதை போல அருணேகஹாயனி நியாயேன பரஸ்பர அன்வயா, பரஸ்பர அன்வயான்னா இந்த திரவியத்துக்கும் இந்த ஏகத்துவம் பும்ஸ்தம் இவைகளுக்கு பரஸ்பர அன்வயா யாகாங்கத்வேன விஹிதா யஹா பசு, அப்படி பரஸ்பர அன்வயம் கிடைச்ச பிறகு அதாவது பசு திரவிய துவாரா ஏகத்துவ பும்ஸ்துவயோகோ யாக அங்கத்துவம்னு நிர்ணயம் பண்ண பிறகு அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும், யாகாங்கத்வேன விஹிதா யஹா பசு சஹா ஏகஹா புமாம்ஸ்ச அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். அந்த பசு ஒன்று அதே சமயத்துல பும் பசுவாவும் இருக்கும் அப்படிங்கிறதாக தெரிகிறது. இப்போ அந்த அருணேகஹாயனி நியாயகான என்னது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு திங் மாத்திரமா சொல்லி கொடுத்தேன். இப்போ கிரந்தக்காரர் இந்த அருணேகஹாயனி நியாயகான என்னது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறார். இதை நாம நாளைக்கு பார்க்கலாம். சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே.